முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ததற்கு பிறகு தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக இந்த மலைக்கு வந்ததாகவும் அதனால இந்த மலை திருத்தணிகை மலைன்னு அழைக்கப்பட்டதாகவும் ஒரு சில வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்ல, பெரும்பாலான கோவில்களில் முருகன் மயில் வாகனத்தில் தான் காட்சியளிப்பார். ஆனால் இந்த திருத்தணிகை மலையில் யானையை தன் வாகனமாக கொண்டிருப்பது இக்கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். அதற்கு புராணங்களில் 2 கதைகள் கூறப்படுகின்றன. அதில் ஒன்று, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். அதற்காக தன் அண்ணனான விநாயகப் பெருமானை உதவிக்கு அழைக்கிறார். விநாயகப் பெருமானும் யானை வேடமிட்டு குறவள்ளி முன்பாக தோன்ற, வள்ளியும் அந்த யானையை பார்த்தவுடன் அச்சப்பட்டு ஓட, முருகப்பெருமான் ஒரு வயதானவர் போன்று வேடமிட்டு அங்கு வந்து வள்ளியை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. யானையை வாகனமாக கொண்டு வள்ளியை மனம் கவர்ந்த வள்ளி மணாளனாக முருகன் இங்கு காட்சி கொடுக்கிறார். இன்றும் பெரும்பாலான கிராம திருவிழாக்களில் வள்ளி முருகன் திருக்கல்யாணம் அனைவருக்கும் விரும்பும் நாடகமாக திகழ்கிறது. 5ஆம் படை வீடான திருத்தணிகை மலையில் முருகன் யானையை தன் வாகனமாக கொண்டதற்கு முதல் பகுதியில் ஒரு காரணத்தை பார்த்தோம். இப்பொழுது புராணங்களில் கூறப்படுகிற மற்றொரு காரணத்தை பார்க்கலாம். முருகன் தேவானையின் திருமணத்திற்கு தேவேந்திரன் தன்னுடன் வைத்திருந்த ஐராவதம் என்ற யானையை அவருக்கு திருமண பரிசாக அளித்தார். ஐராவதம் என்பது 4 தந்தங்கள் மற்றும் 7 தும்பிக்கைகள் கொண்ட வெள்ளை நிறத்தாலான ஒரு தெய்வீக யானையாகும். அதை முருகனுக்கு பரிசாக அளித்த பிறகு இந்திரன் தன்னுடனே வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து விட்டதாக எண்ணி கவலை அடைந்தார். அதை பார்த்த முருகப்பெருமான் ஐராவதத்தை இந்திரனிடமே கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் கொடுத்த பரிசை வாங்க மறுத்த இந்திரன் அதற்கு பதிலாக தான் இருக்கும் கிழக்கு திசையை நோக்கி அந்த யானை பார்க்கும்படியாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார். கருணைக்கடலான முருகப்பெருமான் அவ்வண்ணமே ஆகட்டுமென்று இந்திரனின் செல்வக்குறையை தீர்த்து வைத்த ஸ்தலம் இந்த திருத்தணிகை மலை. இன்றும் திருத்தணியில் ஐராவதம் இந்திரனின் திசையான கிழக்கு நோக்கி பார்த்தபடி அமைந்திருக்கும்.